இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்கில் Unit-2 கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டாப்பிக்கில் எக்ஸசைஸ் EBIT EPS Analysis சம் பார்க்க போகிறோம். இதில் எக்ஸசைஸ் Sum-8 6.51 பேஜ் நம்பர். இது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த சம் அவங்களுக்காக போடுறோம், எல்லோரும் பார்த்துக்கோங்க. இந்த சம் கொஞ்சம் எல்லாத்தோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கோவிந்தா என்டர்டைனர்ஸ் LTD has 10 lakh shares of ₹10 each கொடுத்துருக்காங்க with market price of 50 per share. It also issued bond for 4 crore at 12% per annum. It is considering an expansion plan and need to mobilize ₹5 crore. The alternative நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்களா ஆப்ஷன் அது இது. The company bracket tax வந்து 35% கொடுத்துருக்காங்க. If the company is hopeful of generating an EBIT of ₹50 crore after expansion, which method of financing is the best from shareholders viewpoint? இதில் எந்த ஃபினான்சிங் மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சும்மா கேட்குறாங்க, ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு இது மற்ற சம் மாதிரி இல்லை. மற்ற சம்னா இது 4 இருக்கும், கொஞ்சம் ஒரு 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, EBIT இது கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் கன்சிடர்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் பிளான் அண்ட் நீட் டு மொபைலைஸ் ₹5 crore. அதாவது எக்ஸ்பான்ஷன் பிளான் இது வந்து அடிஷ்னல், ஓகேங்களா? அடிஷ்னலாக இப்படி 5 crore இருந்தால் இந்த இது எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பாண்ட்ஸ்னால் மீனிங் வந்து டிபெஞ்சர்ஸ்னு அர்த்தம், இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? இங்கேயும் பாண்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம டேரெக்டாக இந்த EBIT இப்போ முன்னாடி சம் மாதிரி போட்டுற முடியாது, கொஞ்சம் கேல்குலேட் பண்ணணும். இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ்பான்ஷன் பிளான் கொடுத்தனால இதை வச்சு போடணும், ஓகேங்களா? EBIT நார்மலாக மற்ற சம் மாதிரி இதை போட முடியாது, இது கொஞ்சம் கேல்குலேஷன் போட்டுட்டு கண்டுபிடிச்சி தான் நம்ம போட முடியும், ஓகேங்களா? ஏன்னா ஈக்விட்டியும் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க, டோட்டலாக எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி தான் போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது, 1 2 3 4, ஓகேங்களா? என்ன பண்ணுவீங்க, பர்டிகுலர்ஸ் ஆப்ஷன் 1 2 3 4 போட்டுப்பீங்களா? இப்போது ஃபினான்சிங் மெத்தட்னு போட்டிருக்கேன், ஏன்னா நார்மலாக இது ஃபினான்சிங்னாலும் சும்மா ஃபினான்சிங் மெத்தட்னு போட்டிருக்கேன், இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஆப்ஷன் 1 பாருங்கள், இஷ்யூ ஈக்விட்டி அட் 40% ஷேர். இது என்ன இருக்குது, ஃபுல் 100% ஈக்விட்டி, அதனால் 100% ஈக்விட்டின்னு எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், இஷ்யூ ஸ்ட்ரெயிட் பாண்ட்ஸ் அட் 10% per annum. பாண்ட்ஸ்னால் என்னது, டெப்ட்னா என்னது, இன்ட்ரெஸ்ட் சொன்னேன்னா இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுவோம் பாண்ட்ஸ்னால். அப்போ இது வந்து டெப்ட் 100% இருக்குது, ஓகேங்களா? 100% இது டெப்ட். தேர்ட் என்னரு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுத்துருக்காங்க அவங்களே. அப்போ இது 100% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தான், வேறு எதுவுமே இல்லை, ப்ரிஃபரன்ஸ் ஷேர். லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபினான்ஸ் 50% வித் ஈக்விட்டி. இதில் 50% ஈக்விட்டி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 50 ஈக்விட்டி அட் 40% ஷேர், அதனால் 50% ஈக்விட்டி இருக்குது. 50% வித் பாண்ட்ஸ், அதாவது டிபெஞ்சர்ஸ் 50% இருக்குது. அதுக்கப்புறம் வித் ஈக்விட்டியா 50% ஈக்விட்டி 40 per ஷேர்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதையும் நம்ம எடுத்துக்கணும். 50% ஈக்விட்டி 40 per ஷேர், 50% ஈக்விட்டி ப்ளஸ் 40 per ஷேரும் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 50 வித் பாண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம அடுத்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இது எழுதியிருக்கோமா, அடிஷ்னல் ஃபண்ட், ஓகேங்களா? அடிஷ்னல் ஃபண்ட் தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அடிஷ்னலாக என்ன இன்ஃபர்மேஷன், எந்த சம்மே இல்லாதது இதில் தான் இருக்குது. இட் இஸ் கன்சிடரிங் அன் எக்ஸ்பான்ஷன் பிளான் அண்ட் நீட்ஸ் டு மொபைலைஸ் 5 crore. இதுதான் நம்மளோட அடிஷ்னல் ஃபண்டு, இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 5 crore சொல்லியிருக்காங்களா, 5 crore வந்து 7 zeros வரும், ஓகேங்களா? 5 crore வந்து, ஓகேங்களா, காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 4 ஆப்ஷனுக்குமே நம்ம எழுதிப்போம். 5 crore பாருங்கள், 1 2 3 4 5 6 7 zeros போட்டிருக்கேன் 5 crore. 5 crore 5 crore 5 crore 5 crore போட்டுக்கோங்க. அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் இதுதான் மெயின், இதை வச்சு போடுவோம், ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம EBIT போடும்போது என்ன தேவை, ஈக்விட்டி ஷேர்ஸும் தேவை, அதே மாதிரி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் தேவை, ஓகேங்களா? இது இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மொத்தமாக கேல்குலேட் பண்ணி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம EBIT போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இப்போது ஈக்விட்டி ரைஸ் ஆனது பாருங்கள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ரைஸ் ஆனது எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இதில் என்ன சொன்னேன், இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ சொன்னோமா, 100% ஈக்விட்டி இருக்குது, ஓகேங்களா? ஈக்விட்டி ரைஸ் ஆனது இதுதான் நம்மளுக்கு அடிஷ்னல் ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ரைஸ் ஆனது 100% இருக்குது ஈக்விட்டி. அப்போ இந்த 5 crore அப்படியே போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது, டெப்ட்டு. இங்கே வந்து ஈக்விட்டி தான் நம்மளுக்கு போடணும், டெப்ட்டு தான் இருக்குது இங்கே ஃபுல்லாக, அப்போ இங்கே வராது, ஸோ ஐஃபன். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, ஈக்விட்டி தான் ரைஸ் ஆனது போட்டிருக்கோம், ஈக்விட்டி எதுவுமே ரைஸ் ஆகலை, ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்குது 100, அதனால மைனஸ். இதில் என்ன இருக்குது, 50% ஈக்விட்டி இருக்குது, ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், இந்த 5 crore இருக்குல்ல, 5 crore டிவைடட் பை 5 crore இன்ட்டு 50%, ஏன்னா 50% தான் நம்மளுக்கு ஈக்விட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 crore இன்ட்டு 50% போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 25 crore வரும், ஓகேங்களா? இதில் பாதி தான், 50%னா இதில் பாதி, ஓகேங்களா? இதில் மட்டும் கொடுத்துருக்காங்க, இதில் ஈக்விட்டி இல்லை, இதில் ஈக்விட்டி இல்லை, ஸோ ஐஃபன், ஓகேங்களா? இது ஈக்விட்டி ரைஸ் ஆகிருக்கு, ரைஸ் ஆனது, இது போட்டுக்கோங்க. அடுத்து ஈக்விட்டி ஷேர் ப்ரைஸ்ன்னு நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா?
ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 40 per share ஓகேங்களா 40 per share கொடுத்துருக்காங்களா செகண்ட் ஒனுக்கு பாருங்கள் அது பாருங்கள் ஈக்விட்டி இங்கே மட்டும் தான் இருக்குது 40 போட்டாச்சா இதில் என்ன இருக்குது டெப்ட் வராது ப்ரிஃபரன்ஸ்லையும் வராது இதில் என்ன 50% ஈக்விட்டி இருக்குது ஈக்விட்டியில் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 40 per shareன்னு இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஸோ 40 போட்டிருக்கோம் ஓகேங்களா இங்கே ஐஃபன் இங்கே ஐஃபன் அடுத்து நியூ ஷேர் இஷ்யூ பண்ணது கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நியூ ஷேர் எவ்வளோ இப்போ பாருங்கள் ஈக்விட்டி ரைஸ் ஆனது இவ்வளோ ஈக்விட்டியோட ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு அதோட ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ அப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள் 5 lakh divided by 40 பண்ணிங்கன்னா 12,50,000 புதுசாக ஷேர் இஷ்யூ பண்ண அமௌண்ட் கிடச்சிரும் ஓகேங்களா அதே மாதிரி 25 crore divided by 40 பண்ணிங்கன்னா 6,25,000 நம்ம நியூவாக இஷ்யூ பண்ண ஷேர் அமௌண்ட் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணோம் அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டோம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணோம்னா ஓல்டு டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஓல்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ளஸ் நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் ஓகேங்களா ஆல்ரெடி உள்ள ஈக்விட்டி ஷேர்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் 10 lakh ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each with market price of rupees 50 per share ஓகேங்களா 10 lakh ஷேர்ஸ் தான் இருக்குது ஆல்ரெடி டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஓல்டு ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் இதுதான் நம்மளுக்கு ஆல்ரெடி புக்கில் கொடுத்துருக்காங்களா முன்னாடியே 10 ஷேர்ஸ் தான் ஈக்விட்டி ஓல்டு 10 lakh ஓகேவா 10 lakh போட்டிருக்கோம் ப்ளஸ் நியூ வந்து என்னது நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த அமௌண்ட் அப்போ என்ன பண்ணோம் 10 lakh ப்ளஸ் 12,50,000 இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 22,50,000 அமௌண்ட் கிடச்சிரும் ஓகேங்களா இப்போ கொஷினில் ஓல்டு என்னது 10 lakh ஓகேங்களா டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் நியூ இங்கே இருக்கா இல்லை அப்போ அந்த 10 lakh அப்படியே வந்துடும் இங்கே இருக்கா இங்கேயும் இல்லை ஸோ அந்த 10 lakh அப்படியே வந்துடும் இங்கே என்ன இருக்குது 6,25,000 இருக்குது இந்த 10 lakh-ஓட 6,25,000 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 16,25,000 வந்துடும் இது டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் இது EBITக்கு நம்ம கண்டுபிடிப்போம்ல அப்போ இது தேவைப்படும் இதுதான் மெயின் இது முடிஞ்சிருச்சு இந்த வேலை முடிஞ்சிருச்சு ஈக்விட்டி ஷேர்ஸ் முடிஞ்சிருச்சு ஈக்விட்டி ரைஸ் ஆனது ஈக்விட்டி ஷேர் ப்ரைஸ் நியூ ஷேர்ஸ் இஷ்யூடு ஓகேங்களா இதுதான் ஃபார்மேட் இப்படி தான் போடணும் சம் அடுத்து வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் போடுவோம்ல EBITக்கு அதுக்கு தேவை வேணும்ல அதுக்கு என்ன பண்ணும் டெப்ட் ரைஸ் ஆனது எவ்வளோ இங்கே பாருங்கள் இது வந்து ஈக்விட்டி தான் இருக்கும் அப்போ இங்கே வராது டெப்ட்டு 100% டெப்ட்டு அப்போ இந்த அமௌண்ட் என்னது அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க 5 crore இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் தான் வரும் ஸோ இதில் மைனஸ் இங்கே என்னது 50% ஈக்விட்டி 40 per share இருக்குது அதுக்கப்புறம் டெப்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வித் அண்ட் 50% வித் பாண்ட் அட் 10% per annum பாண்ட்ஸ்னால் என்ன சொன்னேன் டெப்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அது மீனிங் இதுதான் ஒன்று தான் ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க 50% வித் பாண்ட்ஸில் 10% per annum சொல்லியிருக்காங்க 50% வித் பாண்ட்ஸ் ஓகேங்களா பாண்ட்ஸ் வந்து 50% சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் அந்த 5 crore இருக்குல்ல அந்த 5 crore-ல் 50% கேல்குலேட் பண்ணால் 25 crore வரும் ஓகேங்களா இதுதான் நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் 4-ஓட டெப்ட் ரைஸ் அமௌண்ட் ஓகேங்களா இதில் ஃபுல்லாகவே இருக்குது இதில் வந்து 50% தான் இருக்குது ஓகேங்களா இதை கூட நீங்கள் மேலே எழுதிக்கோங்க ப்ளஸ் 50% வித் பாண்டு அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு 50% வித் பாண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகேங்களா போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கால்குலேட் பண்ணால் வரும் 50% அடுத்து என்ன பண்ணணும்னா என்ன இருக்குது இன்ட்ரெஸ்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் பாண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக உள்ள ஒரு பாண்ட் இருக்குது ஓகேங்களா அது பாருங்கள் இட் ஆல்சோ ஹேஸ் இஷ்யூட் பாண்ட் ஃபார் 4 crore at 12% per annum ஆல்ரெடி இருக்குது எக்ஸிஸ்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் பாண்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் பாண்ட் எவ்வளோ 4 crore-ல் 12% per annum காமனாக கொடுத்துருக்காங்க ஸோ அது 4 ஆப்ஷனுக்கு போய் வரும் 4 crore into 12%னா என்ன வரும் 48 lakh ஓகேங்களா 48 lakh 4 போட்டுக்கலாம் அடுத்து என்ன பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் நியூ டெப்ட் இங்கே நியூ கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் நியூ டெப்ட் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ என்ன இருக்குது இங்கே வந்து ஈக்விட்டி தான் இருக்குது இங்கே டெப்ட் வராது ஐஃபன் போட்டுக்கோங்க ஓகேங்களா இங்கே 100% டெப்ட் இருக்குது ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் 5 crore இருக்கா அந்த 5 crore-க்கு நம்மளுக்கு செகண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாண்ட்ஸ் அட் 10% per annum ஸோ அதனால் 5 crore into 10% 50 lakh வரும் தேர்ட் ஒனுக்கு ப்ரிஃபரன்ஸ் தான் ஸோ அங்கே ஐஃபன் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் 50% வித் பாண்டில் 10% per annum போட சொல்லியிருக்காங்க 50%னா நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்ல இங்கே கண்டுபிடிச்சிருக்கோங்க பாருங்கள் டெப்ட் ரைஸ் எவ்வளோ 25 crore அதான் அந்த 50 இதில் 50% தானே இதை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இந்த 25 crore போட்டிங்கன்னா இதில் 50 இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் நியூ டெப்ட் கண்டுபிடிக்கும் போது இன்டூ 10% போடணும் ஓகேங்களா சாரி இங்கே 15 போட்டிருக்கேன் 10 வரும்
ஏன்னா 50% பாண்டில் 10% per annum கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே 50% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் 10% தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் புதுசாக கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷனில் 10%. இந்த அமௌண்ட்டில் 10% போனீங்கன்னா 25 lakh வரும் இன்ட்ரெஸ்ட் ஆன் நியூ டெப்ட். இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எப்படி போடுவீங்க? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்குது ப்ளஸ் புதுசாக இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா எப்படி வரும்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 98 lakh. இது ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 73 இது வரும். ஓகேங்களா? அடுத்து என்ன அமௌண்ட் நம்மளுக்கு தேவை? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 12% ஆரம் தேர்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், நம்மளுக்கு என்னது ப்ரிஃபரன்ஸ் அமௌண்ட் என்னது? காமனாக இருக்க அமௌண்ட் இதுதான் 5 crore. 5 crore 12%னா 60 lakh. அவ்வளோதான். இங்கே ஐஃபன் அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம போடுற கேல்குலேஷன், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் டோட்டல் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் தேவையில்லை. அப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட் இது தேவை. ஓகேங்களா? இது டேரெக்டாக கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. இதில் வந்து நம்மளுக்கு இத்தனை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால இப்படி போட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம EBIT போடலாம். கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். EBIT எவ்வளோ? 25 crore. ஓகேங்களா? 25 crore 4 ஆப்ஷனுக்கு போட்டாச்சு. மைனஸ் ஃபார்மேட் என்ன? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இங்கே இருக்க பாருங்க 48 lakh, இங்கே 98 lakh, 48 lakh, 7,30,000. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே அமௌண்ட் வரும். அதில் டேக்ஸ் 35%. இந்த அமௌண்ட்டுக்கு 35% கண்டுபிடிங்க. இந்த அமௌண்ட்டுக்கு 35%, இந்த அமௌண்ட்டுக்கு 35,000, இந்த அமௌண்ட்டுக்கு 35,000 கண்டுபிடிச்சிங்கன்னா இப்படி வரும். கண்டுபிடிச்சி வரது என்ன? நம்மளுக்கு EAT. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணோம்? ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட் 60 lakh இங்கே மட்டும், தேர்ட் ஆப்ஷனுக்கு மட்டும். இங்கே ஐஃபன், இங்கே ஐஃபன், இங்கே ஐஃபன் அப்படியே இறக்கிடுங்க. இங்கே மட்டும் மைனஸ் பண்ணி இறக்குங்க, இங்கே போடுங்க. அடுத்து என்ன பண்ணோம்? இது வந்து இயர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிடச்சிடுச்சு. அடுத்து இபிஎஸ் என்ன பண்ணும்? ஈக்விட்டி அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இந்த அமௌண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ? இந்த அமௌண்ட்டு போட்டிருக்கோமா? டிவைடட் பை, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 10 lakh டிவைட் பண்ணியிருக்கோமா? அதே மாதிரி இங்கே 10 lakh, இங்கே 10 lakh, 16 lakh 250. இங்கே அந்த நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஒன்று வந்துடும். ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த சம் ஈஸி தான், கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கள். அதாவது டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைஸ் பண்ணுறது அமௌண்ட்டு, ஷேர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இஷ்யூ பண்ணது, அதுக்கப்புறம் டோட்டல் ஈக்விட்டி கிடச்சிரும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி மெத்தடு போடணும். இது போட்டிங்கன்னா இது ஈஸியாக. இந்த கேல்குலேஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த சம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன சம் போடணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம்மில் எதாவது டவுட்னா சொல்லுங்கள். தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.